என்னடா இவன் இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது இருட்டில் பேச வேண்டிய விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் வெளிச்சத்தோடு பேசணும் அப்படின்றதுனால பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் சமீபத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மனசெல்லாம் வலிக்குது. பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைகளில் வளர்க்க தவறிடுறோம். எல்லாரையும் சொல்லலை, சில பெண்களை. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை டீப்பாக நான் போகிறதுக்கு விரும்பலை. பெண் பிள்ளைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவை கொடுக்க தவறிடுறோம். எத்தனையோ பயான்கள் கேட்குறோம். ரமலான் காலங்களில் விடிய விடிய உட்காந்து குர்ஆனை ஓதுறோம். தராவிஹ், தஹஜ்ஜத், வித்ருன்னு தொழுகிறோம். அதெல்லாம் அந்த நோம்போட மூட்டை கட்டிடுறோம். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். காவல் நிலையம் வரை சென்று காவலர்கள் அந்த பெண்ணை விசாரிக்கும் போது தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, இந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் கேட்பாரற்று கிடக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பெண் பிள்ளைகள் வளர்ப்பு என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும், பிள்ளை என்பதே உங்களுடைய அமானிதம். அதனை பேணி வளர்க்க வேண்டியது ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் பெற்ற தாய் தகப்பனுடைய கடமை. அன்னெசரியா ஃபோன் பேசுது, யாரோ ஒருத்தங்க சம்பந்தம் இல்லாமல் வீட்டுக்கு வர்றாங்க, இதையெல்லாம் கண்காணிக்க தவறிய பெற்றோர்கள் தான் தலை குனிந்து நிற்கிறார்கள். ஏன்னா வீராப்புல இளமையோட முறுக்கில் அந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் பேசலாம். ஆனால் தலை குனிந்து நிற்பது யார் என்றால் பெற்ற தாய் தந்தையர்களும் சமூகம்தான். ஏதோ நான் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலலாம் நான் அதை பேசலை. அந்த ஸ்பாட்டில் நின்றதுனால இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன். நம்முடைய ஜமாத்துக்கள் இது போன்ற விடயங்களில் தலையிடுறது கிடையாது. ஜமாத்தை மீறி செல்லக்கூடிய பலர் சட்டங்களை நம்பி போகிறாங்க. சட்டங்களை நம்புறது தவறில்லை. அங்கே காவல்துறையை என்ன சொல்லுது, இதை உங்கள் ஜமாத்தில் வச்சு முடிச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் தரப்பினர் எதிர்த்தரப்பினர் இதை ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஜமாத்துங்க போகும்போது அவங்க ஓரளவுக்கு தான் இது சம்மந்தமாக பேச முடியும், இது சம்மந்தமாக எடுத்து நடத்த முடியும். சட்டம் என்பது வேறு, ஜமாத் என்பது வேறு. சட்டத்தை ஜமாத்து கையில் எடுத்துட முடியாது. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் ஜமாத்துங்கிறது அதோடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் இவங்க இன்ஸ்டண்ட்டாக அதுக்குண்டான சொல்யூஷனை தேடுறாங்க. ஸோ தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய மக்கள், நான் சூசகமாக சொல்லிட்டேன், என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களும் யோசிச்சுக்குங்க. தயவுசெய்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனியுங்க. அதே போல் அவங்களுக்கு தேவையற்ற முறையில் மொபைல்களை வாங்கி தராதிங்க. 13 வயது பிள்ளைகளுக்கு மொபைல்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பேரண்ட் லாக்னு ஒன்று இருக்குது, அதை கூகுளில் தேடினீங்கனாலே அது கிடச்சிரும். தயவுசெய்து இதை பின்பற்றுங்க. யார் முன்னாடியும் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.